ஜனனி நீங்க கிளம்பலாம் சார். நீங்க அவர் பேசுறப்ப எனக்கு பயமா இருக்கு, என்ன பேசுறேன்னு. டக்குன்னு பேசுறீங்க. சார் வந்து இன்ட்ரோ கொடுக்க வரல, அதான் நீங்களும் வரலன்னு நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தா போகுது ஷோ இன்னைக்கு. ஸோ பார்த்து தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எப்படின்னா, சார் வந்து நான் லியோ பண்ணிட்டு இருக்கும்போது தான் சொன்னாரு, நீ வந்து இந்த அடுத்த படத்துல நடிக்கிற அப்படின்னு. அப்ப நான் வந்து எப்படி அவளை ஞாபகம் வச்சு கூப்பிடுவாருன்றது ஒரு டவுட் தானே. நான் வந்து சார் இந்த படத்தை விட சார் இந்த பாட்டு கேட்டுட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு நான் நேர்லயே சொல்லியிருக்கேன். அப்போ நான் வந்து ஸ்ரீலங்கா போன டைம் தான் சார் வந்து இந்த மாதிரி படம் இருக்கு, நீ வந்துரு அப்படின்னு சொன்னாரு. சொல்லும் போது எனக்கு என்னன்னா அந்த கேரக்டர் ரொம்ப பயமா இருந்துச்சு. அந்த கேரக்டர் எப்படின்னா கொஞ்சம் பயமா இருந்தது, எப்படி நாம பண்ணுவோமா அப்படின்னு. பட் சார் சொன்னாரு, இல்லை நீ பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு அவரில் அவ்வளோ நம்பிக்கை, அவர் படம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை இல்லை, உடனே சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் அதை பண்ணேன். அவ்வளோ லெஜெண்டரி அந்த படத்தில் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கணும். எனக்கு உள்ளே போகும்போதே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஸோ விஜய் சேதுபதி சார் அவருமே வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு. ஆனால் அந்த பயம் அவ்வளோ இருக்கிற இல்லை, உடனே எங்களை எல்லாருமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் வச்சுருந்து எல்லாமே கேட்குறதா இருக்கட்டும். எனக்கு இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது. அந்த மாதிரி தான் செட்டில் வச்சுருந்தவர் சாராக இருக்கட்டும், எல்லா ஆர்டிஸ்டாக இருக்கட்டும். ஒரு ஃபேமிலியாக எப்படி நாங்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சார் சொன்ன மாதிரி தான் எல்லாரும் ஓகேயா கண்ணா எப்படி போறீங்க எல்லாமே ஒரு கரெக்டாக கேர்ஃபுல்லாக எங்களை வீட்டை அனுப்புறதுல இருந்து எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணாரு. இந்த படத்தில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து எல்லாருமே பண்ணியிருக்கணும். இந்த படம் நல்லா வெற்றிகரமாக வரணும்னு சொல்லி நானும் வந்து விஷ் பண்றேன். தேங்க்யூ ஜனனி, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார். அந்த பேசேஜ்ல நிக்கிறவங்க ப்ளீஸ் அந்த இடத்த காலி பண்ணி தர முடியும். படம் பேர் தான் ட்ரெயின், ஆனா ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி பண்ணவானா. ஆனா அந்த வர வழியில வந்து நிக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் அப்படி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். எஸ், ஸ்நாக்ஸ் வரும், டீ காஃபி வடை எல்லாம் வரும். அதுக்கு இடம் கொடுங்க, அப்பதான் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வரும். ஓகே, லாஸ்ட் லெட்ஸ் ஹேவ் பிரீத்தி கரண் ஆன் ஸ்டேஜ். மினிக்கு பாடல் மூலமா நம்ம எல்லாருக்கும் அவங்களை பிடிக்கும். Yes, she is. யாரும் இதுல வரலையே, டாக்டர் ரேச்சல் வரல போல, கரெக்ட்டுங்களா? She is not here, maybe she'll join us a little later. ஆபரேஷன். Okay, my dear beautiful ladies, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி first of all congratulations for being such a brilliant movie and tough movie. I know he's a tough master. அவர் கூட ஒர்க் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியும். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டக்குன்னு பேசுனீங்கன்னா இன்னும் உங்களோட அடுத்தடுத்த படங்கள் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும். ஓகேவா? ஓகே, பேசுங்க. எப்படி அவங்க கிட்ட தமிழ்ல பேசணுமா ஹிந்தில பேசணுமா? Okay, I think it's me who's going to start. சூப்பர்மா. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் நன்றி. And I'm a little nervous. I'll also calm myself down a little bit. And it's a long wait. Train has finally arrived the station. I'm really happy. பண்ண hard work எல்லாம் we're going to see in theater soon. I hope எல்லாரும் பார்த்து எல்லாரும் உங்களுக்கு படம் பிடிக்கும்னு. And I start by thanking Mishkin sir for offering me such a baddie role. And there is a liberty and freedom when you play a bad person. There is no restrictions or resistance. So I really enjoyed playing the role. And I got to share screen space with such big legends. So sorry, Preeti, can you give me a minute? Excuse me, everybody. நீங்க எல்லாரும் இங்க இத கவர் பண்ண வந்திருக்கீங்க. We love you press and media, but artist also உங்களுக்காக தான் நின்னு பேசுறாங்க. நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா I think it's very disrespectful for both of them. So please நீங்களும் கொஞ்சம் கவனிச்சு கொஞ்சம் சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஸ்மூதா இந்த ஈவென்ட் போகும். இவங்க நின்னு பேசுறது உங்களுக்காக தான். நீங்க கீழே ஓய் அப்படி கத்திட்டு இருந்தீங்கன்னா பயந்துருவாங்க. யா, பாவம் பிள்ளைங்க இல்லைங்களா? ஸ்மால் ரிக்வெஸ்ட். செட்டில் ஆயாச்சா? We'll wait. செட்டில்டா? Silence போலாமா? Can we have silence please then? Thank you. Thank you. Please go ahead. Yeah, getting back. So in the project I was able to share screen space with Nasir sir, Suresh Menon sir and Vijay Sethupathi sir. I remember
me and my best friend used to crush on Vijay Sethupathi sir since college. So it's சார் வைக்கப்படுவாரு அதை கொஞ்சம் க்ளோஸ்அப்ல எடுத்துக்கோங்க I think முடிஞ்சிருச்சா சார் so it's such a full circle moment for me to actually work closely with him. And Nariya actors could I got to observe their work, like Yogi Sethu sir. I've always enjoyed his performance, and yeah, also Ira, welcome. I really wish her all the best for her future projects. And Malavika, a good friend, all the best to you as well. And thank you so much. I would like to thank the production, V Creations, for giving me such an opportunity. It's such an honor, and thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஐரா தயானந்த். Firstly, I want to thank everybody who is here. ட்ரெயின் எனக்கு முதல் படம். நான் இங்க வரும்போது பயந்துட்டு தான் வந்தேன். இப்போ கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கு. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் மீட்டிங் மிஷ்கின் சார் அண்ட் ஹிஸ் டீம், they made me so feel comfortable that இது ஒரு செகண்ட் ஹோம் மாதிரியே இருக்கு. இப்போ எனக்கு சென்னைக்கு வந்தா எனக்கு வேற இடத்துக்கு வந்த மாதிரி இல்ல. நான் இங்க வரும்போது எனக்கு இங்க லாங்குவேஜ் தெரியாது, புது இடம். ஆனா இப்போ I feel so comfortable to be in this city. Thank you so much, Mishkin sir. I can't see him. And இங்க வந்து ஒரு 2 நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது that I'll be acting with Vijay Sethupathi sir, and I'll be sharing screen space with him as female lead. And I was very nervous to be acting with such big star in my first film. And நான் செட்டுக்கு போனதுக்கு அப்புறம் he made me feel so comfortable. You're such a sweet person, sir. Thank you so much. I'm a huge fan of you. And நான் ஆல்மோஸ்ட் எல்லா மூவிஸையும் பார்த்துருக்கேன். ஆனால் தெலுங்கு டப்ல அப்போ எனக்கு தமிழ் தெரியாது. Now I'm watching all of them in Tamil again. And it's like a dream come true for me to be acting with you today. And I want to thank Danu sir. Sir, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. பிகாஸ் ஒரு வேற ஸ்டேட்ல இந்த ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து எனக்கு தமிழ் தெரியாது, ஆனாலும் you gave me an opportunity, and that too getting introduced from a legendary producer like you who gave so many blockbusters. I just feel so blessed, sir. Thank you so much, sir. And இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் இருக்கிற இந்த மூவில நானும் இருக்கிறேன்றத எனக்கு ஒரு பெரிய blessing தான். And I didn't get to share screen space with Nasir sir, but I did get some chance to spend some good time. So you're such a sweet person. You got even home cooked meals for me. Thank you so much. And I really want to thank PGS Studio. And it was almost like a home for us for almost few months. They really did take care of us so well. I also want to thank all the technicians, ADs, and our cinematographer, Fauzia Fatima ma'am. You never made me feel like I don't have family. You just been like a mother, and you gave me so much love. Thank you so much, ma'am, for showing me beautiful on screen also. And I want to thank all the ADs, styling, costume department, also my makeup artist, my hairstylist, my assistant, everybody. If I missed out anybody, it's my first project. Also, if I did any mistakes in Tamil, எனக்கு எவ்வளவு முடியும் அவ்வளவு தமிழ்ல பேச ட்ரை பண்ணிருக்கேன். For sure நான் நெக்ஸ்ட் படத்துல இன்னும் நிறைய தமிழ் கத்துக்கிறேன். தேங்க்யூ, நன்றி. எதாவது டவுட் இருந்தா நீங்க கால் பண்ணுங்க தமிழ்ல. Yes, please go ahead. குட் ஈவினிங் அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மாலவிகா சுந்தர். நான் பாடுவேன். ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைமா வந்து நடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மிஷ்கின் சார் ஆஃபீஸ்ல இருந்து கால் வரும்போது சரி பாட்டுக்கு தான் கூப்பிடுறாரு அப்படின்னு நான் போனேன். போனதுக்கு அப்புறம் சார் ஹார்மோனியம்ல தான் இருந்தா, நானும் உட்காந்துருந்தேன். அண்ட் தென் ஒரு பாட்டு சொன்னாங்க, நானும் பாடினேன். அண்ட் சரி ஓகே என்ன பாட்டு தான் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, சரி ஒரு அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு வந்து இந்த சாரி மாத்திட்டு வாங்க அப்படின்னு சொன்னா. தென் only I got to know that ஓகே ஒரு ரோல் பிளே பண்ண வந்திருக்கேன்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மிஷ்கின் சார், ஃபார் எவர் கிரேட்ஃபுல் டு ஹாவ் என்ன சொல்றது, இந்த உங்க படத்துல ஒரு குட்டி ரோல் பிளே பண்றதுல ரொம்ப 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 சந்தோஷம். அண்ட் அலாங் வித் சம் பிரில்லியன்ட் மைண்ட்ஸ் நான் வந்து இந்த படத்துல வந்து நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம்.
எனக்கு இந்த படத்துல ஆக்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். I could never have imagined getting a role like this. This was something that was on my list as an actor, and I'm really grateful to the whole team, to Miskin sir, to everybody for giving me this opportunity. Thank you. Sorry, I missed out on my team also. I really want to thank my team, my makeup artist Anu, Pui, Simran, and Esther, and my assistants Malay and Rahul. They were really there for me all the time whenever I need them. So I just missed it on that detail. And Fauz, I forgot to mention Fauzia. She's such a sassy cinematographer that we have, and she really did, show me, all the other actors amazingly. And thank you so much. Thank you, ladies. Thank you so much for joining us. Please take a seat and all the very best. Thank you. படம் நல்லா இருக்கு.